ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ் டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தான் ஆல்ரெடி இவங்க ஒரு கேங்ஸ்டரா ஃபார்ம் ஆக போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பானே. அதனால கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி பேசுவாங்க, மற்றவங்களை எப்படி மிரட்டுவாங்கன்னு ஹிண்ட் எடுத்து வச்சு அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுலயே அவன் எடுத்து வச்சிருக்கிற பாயிண்ட் எல்லாம் பார்க்கணுமே. ஃபர்ஸ்ட் பாயிண்டே, தம்பி கடைசியா தம் அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அடிச்சுக்கோ, இதுக்கப்புறம் வாழ்க்கையில தம்மே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த லைன் அவனுக்கே பிடிக்கலையாட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த பாயிண்ட், யாரா என்னை நம்பர் 3ன்னு சொன்னது, நான் நம்பர் 2டா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மற்ற கேங்ஸ்டர்ஸ் மிரட்ட வந்தா அதுக்கும் நோட்ஸ் வச்சிருக்கான். என்ன தம்பி, எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு ஒரு டைலாக் வேற அதுல இருக்கு. இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிருந்த ஒவ்வொரு டைலாக்கையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா சீனியர் அங்க வராரு. கேப்டன், நீங்க சொன்ன மாதிரியே அந்த டாங் பேங் அப்படிங்கிற கேங்கை ஃபார்ம் பண்றது கன்ஃபார்மான்னு கேட்கும் போது ஹீரோவும் வேற ஆப்ஷன் இல்ல, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், முயற்சி பண்ணாம எதுவும் கிடைக்காது இல்ல அப்படின்னு டைலாக் விடுறான். சீனியரை பார்க்கணுமே, இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டோரை சாத்திட்டு போனவரு அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு எட்டி பார்க்கும் போதுதான் ஹீரோ இந்த மாதிரி டைலாக் எல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அவன் பர்ஃபார்மன்ஸ அவனே பாராட்டிட்டு இருக்கான்னு இவருக்கு தெரிய வருது. பாவம் அரமெண்டலா சுத்திட்டு இருந்தான், இப்ப முழுசா லூஸ் ஆயிட்டான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீனியர் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டேஷனுக்குள்ள மின்னோட சிஸ்டர் என்டர் ஆகுறா. அவளை பாக்குற மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஆனா ஜூனியர் காரனுக்கு தான் இவன் யாருன்னு தெரியல. இருந்தாலும் ஃபிகர் வேற சூப்பரா இருக்கு, வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். அப்ப மின்னு இருந்துட்டு அவ சிஸ்டர் காரி கிட்ட, எங்க கேப்டனுக்கு மேக்கப் போடணும், அதனாலதான் உன்னை வர சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சீனியர் கொந்தளிச்சிடுறாரு. நீ தான் எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டியே, மேக்கப் எப்படி போடுவேன்னு கேட்கும் போதுதான் இந்த பொண்ணு இருந்துட்டு நான் லைசன்ஸே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. இத கேட்கிற எல்லாருமே அவளை பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப மின்னு ஜூனியர்காரன் ஜொல்லூத்திட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடுறா. டேய், ஒழுங்கு மரியாதையா உட்கார்றா, அவன் தங்கச்சிடான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் பேசாமையா உட்கார்றான். அப்ப கரெக்டா அங்க வர ஹீரோ மின்னோட சிஸ்டர் கிட்ட, ஏமா மேக்கப் எல்லாம் உருப்படியா போட்டுருவீல்ல, நான் பாக்கறதுக்கு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கணும்னு சொல்லும் போது அவ ரொம்ப கான்பிடண்டா நான் பாத்துக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப ஹீரோ டீம் மெம்பர்ஸ் கிட்ட, நம்ம ஆபீஸ் இங்கிருந்து மாத்த போறோம்னு சொல்லும் போது எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. அப்போ ஒரு ஆக்டிங் புக்கை வேற எடுத்து காமிச்சு, நம்ம ஆக்டிங் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது, புது ஆபீஸ்ல நம்ம காலடி எடுத்து வச்சதுல இருந்து எல்லாரும் நம்மளைய கேங்ஸ்டரா தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனோட சோடா புட்டி கண்ணாடியை கழட்டி இன்னொரு கூலிங் கிளாஸ் எடுத்து போடுறான். உடனே கேங்ஸ்டர் ஆயிட்டம் நினைச்சுக்கிறான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட கெட்டப்ப பார்க்கணுமே. சீனியருக்கு பெருசா எந்த சேஞ்சஸும் இல்ல, சரி வயசானவர்னு ஒதுக்கிட்டாங்களாட்டு இருக்கு. சீனியருக்கு அடுத்தது மின்னு மரண மாசம் மேக்கப் போட்டிருக்கா. உண்மையாலுமே பாக்குறதுக்கு ஒரு ரக்கடு கேர்ள் மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரனை பார்க்கணுமே, அவனோட ஐடென்டிபிகேஷனே கண்ணாடி தான், அதை ரிமூவ் பண்ணிட்டானுங்க. இதுல போனி டைல் வேற, பயப்புல செமக்கத்தான் இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஜூனியர், உண்மையை சொல்லணும்னா இவன் ஒருத்தனை வேணா நம்ம 2K கிட்டுங்கிற லிஸ்ட்ல வச்சுக்கலாம், இவனும் செம மாசா இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு நிஜமாலுமே இந்த கேங்கோட லீடர் மாதிரியே மாறிட்டான். இவனுங்க கெட்டப்ப பார்த்து போறவன் வரவெல்லாம் வழி விடுறான், அதையும் கூட ஏத்துக்கலாம். ஆனா 2 போலீஸ்காரனும் கூட பயந்து வழி விடுறாங்க, அந்த அளவுக்கு கெட்டப் இருக்காமா. அப்படியே ஒரு பில்டிங்குள்ள என்டர் ஆகுறானுங்க. ஆக்சுவலா இவங்க புது ஆபீஸ் இங்கதான் வரப்போகுது. ஆல்ரெடி லிப்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் இவங்க கெட்டப்ப பார்த்தோன்னா பயந்து போய் வெளியே வந்து இவங்களுக்கு வழி விடுறாங்க. நம்ம ஆளுகளும் மரண மாசம் லிப்டுக்குள்ள ஏறுறாங்க. அந்த சமயத்துல ஒரு அம்மா கை குழந்தையோட வராங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஆளுங்க மரியாதையா வெளியே வந்து அந்த அம்மாக்கு வழி விடுறாங்க. என்னதான் கேங்ஸ்டரா நடிச்சாலும் உண்மையான கேரக்டர் வெளியே வரதானே செய்யும். அதுக்கப்புறம் லிப்ட்ல இருந்து இறங்கி மரண மாசம் ஒரு வாக் போட்டு ஸ்லோ மோஷன்ல வராங்க. இதுல நம்ம சீனியரை பார்க்கணுமே. எல்லாத்துக்கும் கெட்டப் பண்றேன்னு மேக்கப், டாட்டூ, செயின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா சீனியருக்கு ஒரு ட்ரௌசரு, மொத்தமா ஃபுல் காலுக்கு போடுற மாதிரி 2 சாக்ஸ், இது மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க பாவம். அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுதான் இவங்க புது ஆபீஸ், அதனால ஆபீஸை கிளீன் பண்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பவும் கூட ஹீரோ இன்னும் கேங்ஸ்டராவே அவனை நினைச்சுக்கிட்டு கையில ஒரு ஸ்வாட் வேற வச்சிருக்கான். அதை வச்சு எல்லாத்தையும் மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கான். இத பாக்குற சீனியருக்கு தான் கடுப்பாயிட்டு இருக்கு. அப்ப கண்ணாடிக்காரன், இவனுக்கு கேங் பேர் தான் டாங் பேங்க் ஆல்ரெடி ஹீரோ சொல்லியிருப்பானே, அதனால ஒரு போர்ட்ல அன்டிஃபீட்டட் டாங் பேங்க் அப்படின்னு எழுதி மாட்டிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோ, இதை யாரா இங்க மாட்ட சொன்னா அப்படின்னு கண்ணாடிக்காரனை மிரட்டுறான். இத பாக்குற மத்தவங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆகுது, இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மாட்டினாதான் லைட்டிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ அந்த பேப்பரை புடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அன்டிஃபீட்டட் டாங் பேங்குங்கிறது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு இருக்கான்.
அது ஒவ்வொரு டைம் பேப்பரை திருப்ப சொல்றான், டைட்டா பிடிக்க சொல்றான், கண்ணாடிக்காரனை மிரட்டுன்னு மிரட்டிட்டு இருக்கான். இவன் வேற கேப்டனா போயிட்டான், அதனால எதுவும் பேச முடியாம மத்தவங்க பல்ல கடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எழுதி கொடுத்த உடனே கண்ணாடிக்காரன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, கேப்டன் இத டேப்பு வச்சுதான் ஒட்ட முடியும் பரவாயில்லையான்னு கேட்டாரா. இதுல ஹீரோக்கு இன்னும் கோபமாயிருது. யாருடா கேப்டன்? நான் உங்க பாஸ், நம்மெல்லாம் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லும் போதுதான் கண்ணாடிக்காரனுக்கு புரியுது தப்பு பண்ணிட்டோன்னு. அதனால பயவுள்ள சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். சரி, இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சீனியர் உள்ள பூந்து, அடடடடடா, ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் கேரக்டர்ல இருந்து வெளியே வராம நம்ம கேப்டன் பத்தியா அவ்வளோ அழகா நடிக்கிறார் அப்படின்னு பெருமை பீத்திட்டு இருக்கான். இத கேட்கிற ஹீரோக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. சரிடா, கேங்ஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேலை தான் செய்யறது அப்படின்னு சீனியர் கேட்கும்போது மின்னு இருந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வழிப்பறி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், வேணா ரோட்ல இறங்கி போறவங்க வரவங்கிட்ட வழிப்பறி பண்ணலாமான்னு கேட்கறான். சீனியருக்கு செம்ம காண்டாயிருது. அட பைத்தியமே, வழிப்பறி பண்ணா இவங்க யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஸ்டேஷன்ல தான் நம்ம இருக்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஜூனியர்கார வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, அதெல்லாம் சாதாரண விஷயங்க, பேசாம ரொம்ப ரக்கடா கடைக்குள்ள பூந்து கிடைச்சதெல்லாம் தூக்கிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இன்னும் கோபமாயிருது சீனியருக்கு. இவனுக்கு கேங்ஸ்டரா பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஜட்டியோட உள்ள உட்கார வைக்காம விட மாட்டானுங்களாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி முணங்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா, லூசு மாதிரி கத்திட்டு இருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கேங் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும், நம்ம கேங்கோட பேரை பிரபலப்படுத்தணும், அதுக்கு ஏதாவது யோசிங்கடா அப்படின்னா எந்த முட்டா பீஸுக்கும் ஐடியா வரல. கண்ணாடிக்கார எப்பவும் போல நல்ல புள்ளையாட்ட, பாஸ் நம்ம கேங்குக்கு நீங்க தானே தலைவர், நீங்களே ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். சரி, அப்படின்னா ஒன்று பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கிராம் என்னங்கிறத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது யாருக்குமே புரியல. ஐயையோ, நான் இன்ஸ்டாகிராம சொன்னேன், அது மூலியமா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம பிரபலமாக்கலாம்னு சொல்றான். கண்ணாடிக்கார அவன் முன்னாடி பெருமையா மூஞ்சியை வச்சுக்கிட்டாலும் பின்னாடி திரும்பி கழுவி ஊத்துறான் ஹீரோவை. அவ்வளவுதான், ஜூனியர்கார இந்த பொறுப்பு எடுத்துக்கிறான். அன்டிஃபீட்டட் டாங் பேங் அப்படின்னு ஒரு லோகோவையும் கிரியேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு எங்கெங்க போறானுங்க, என்னென்ன பண்றானுங்க அப்படிங்கிறத மரண மாசம் ஒவ்வொரு போட்டோவா அப்லோட் பண்றானுங்க. பாக்குறவனுக்குலாம் இவனுக்கு ஒரு பெரிய கேங்கா தெரியணும் அப்படிங்கறக்காக கடைசியா ஒரு சூப்பர் கார் மேல உட்காந்து இதுவும் எங்களுது தான் அப்படின்னு டேக் பண்ணி போட்டோ போடுறானுங்க. என்னடான்னு பார்த்தா பாவம் அந்த காரோட ஓனர் இப்பதான் கார் டோரையே ஓபன் பண்றா. இத பார்த்த உடனே எல்லாம் தலைவரிக்க ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு பப்ல இருக்கிற மாதிரி மரண மாசம் ஒரு போட்டோ போடுறானுங்க. ஆனா போட்டோக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த பார்க்கணுமே. அங்க வர வெயிட்டர்ஸ் லேடி வெளியில இருந்தெல்லாம் சரக்கு வாங்கிட்டு வரக்கூடாதுங்க, அலௌட் இல்லை அப்படின்னு இவங்களே மிரட்டுறா. நம்ம ஆளுங்க பயந்து போய் இந்த சரக்கு இன்னும் தொடவே இல்லைங்க அப்படின்னு எடுத்து ஓரமா வச்சுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லி வாட்ச், காஸ்ட்லி ஷூன்னு ஒவ்வொரு போட்டோவா எடுத்து போடுறானுங்க. அந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அங்க வர ஒரு பாட்டிமா, யோ அதெல்லாம் ஃபேக்கியா, ஓரமா நில்லுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகுது. சோ நம்ம ஆளுங்க போட்டோல மட்டும்தான் கேங்ஸ்டர், நேர்ல கிடையாது. கடைசியா ஒரு மாடியில உட்காந்து அந்த டாங் பேங் அப்படிங்கிற போர்டை வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப பக்கத்துல அங்க நின்றுட்டு இருந்தவனுங்க, யோ போதுயா எந்திரியா, நாங்க உட்கார வேண்டாமா அப்படிங்கிற மிரட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு பெருசா காசு செலவு பண்ணி பெரிய பில்டிங்க்கெல்லாம் போய் எடுக்கல, இவனுக்கு இருக்கிற பில்டிங்ல மொட்டை மாடியிலேயே எடுத்துட்டானுங்களாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப போர் அடிக்குது. உட்காந்து சீட்டு விளையாண்டு இருக்கும் போது அலோன்னு ஒரு சத்தம் கேட்குது. எல்லாம் ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா நாங்க டாங் பேங் ஹை ஸ்கூல் சீனியர், இதுக்கப்புறம் உங்க கேங்ல ஜாயின் பண்ண ஆசைப்படுறோம்னு 2 பேர் வந்து நிக்கிறானுங்க. ஆனா இவனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அந்த லாயர் யூனை தானே, அதனால பெருசா இவனுக்கு ரியாக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு பாட்டிமா வருது, ஏன்பா ஆன்லைன்ல தான் உங்க கேங்கை பத்தி பார்த்தேன், ஒருத்தன் காசு கொடுக்குறேன்னு என்னை ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கான், கொஞ்சம் வாங்கி கொடுப்பான்னு வந்து நிக்குது, அதையும் கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க. அதுக்கப்புறம் அப்பளே வந்த 2 ஸ்டூடெண்ட் இன்னும் 2 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வந்து எங்க உசுறு போற வரைக்கும் நாங்க இந்த கேங்ல தான் இருப்போம் அப்படின்னு உள்ள வர அடம் முடிச்சிட்டு இருக்கானுங்க. ஜூனியர் காரனும் மின்னும் சேர்ந்து அண்டை கொடுத்து இவனுக்கு உள்ள வராம தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. இவனுங்கனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிருது. அந்த அளவுக்கு இந்த கேங்ல சேரணும்னு ரொம்ப விருப்பப்படுறானுங்க பயப்புள்ளைங்க. அதுக்கப்புறம் சீனியர் தான் பாவம், இவ்வளோ எஃபர்ட் போட்டும் நம்ம நினைச்சது நடக்கலையே அப்படிங்கிற சோகத்தில் இருக்கும் போது ஜூனியர்காரன் திடீர்னு கத்துறான். என்னடான்னு பார்த்தா அந்த எம்செட் யூனியனை நான் சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அவங்க எல்லாம் ஒண்ணு கூட போறாங்க, ஏதோ கெட் டுகெதர் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க, என்ட்ரி ஃப்ரீ தான், எந்த கேங் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நம்ம மட்டும் அங்க போய் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்ம கேங்கை பத்தி எல்லாத்துக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், இதை விட்ட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுடா, எல்லாரும் போறோம் தட்டி தூக்குறோம் அப்படின்னு ஆரவாரமா ரெடி ஆகுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த கெட் டுகெதருக்கு உண்டான டேவும் வருது. ஊருக்குள்ள மூளை முடுக்கு இண்டு இடுக்குல இருக்கிற சின்ன கேங்ஸ்டர்ல இருந்து பெரிய கேங்ஸ்டர் வரைக்கும் எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கானுங்க. பார்ட்டியும் ஆரவாரமா போயிட்டு இருக்கு.
நம்ம ஆளுகளை பார்க்கணுமே, என்ன பண்றதுன்னு தெரியாம வெறும் பாடி லாங்குவேஜ் வச்சு மேக்கப் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒருத்தன் கெத்தா ஸ்டேஜ் மேல ஏறி மரண மாசா எல்லாத்தையும் வெல்கம் பண்றான். இவனோட பேரு பியான். இவன் லாலா லேண்ட் குரூப் அப்படிங்கிற குரூப்பை சேர்ந்தவன். அப்ப அந்த பியான்கிறவன் சரிப்பா எல்லாரும் அவங்க சரக்கு எடுத்துக்கோங்க 1 2 3 சொல்லும் போது அடிங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர் அப் பண்ணி ஒரே டைம்ல சரக்கு அடிக்க வைக்கிறான். நம்ம ஆளுக ஒவ்வொருத்தனா திக்கி தனங்கி அடிச்சிடுறாங்க. ஆனா ஜூனியர் காரை மட்டும் அடிக்கல. இத அந்த பியான் நோட் பண்ணிடுறான். யாரோ ஒருத்தர் சரக்கு அடிக்கலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேப்லயே ஜூனியர்காரன் இவனோட சரக்கு இருக்கிற கிளாஸை சீனியர் கிட்ட வச்சுட்டு அவரோட காலி டம்ளர் இவங்கிட்ட மாத்தி வச்சிடறான். இப்ப வேற வழி இல்ல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால சீனியர் 2வது கல்பையும் அடிச்சிடுறாரு. இதை வைக்கமே இல்லாம எல்லாரும் என்கரேஜ் வேற பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த பியாண்ட் இருந்துட்டு யார் யாருப்பா புதுசா நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணவங்க ஒவ்வொருத்தரா வாங்கன்னு சொல்லி புதுசா ஜாயின் பண்ண குரூப்பை எல்லாத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். பார்க்கணுமே ஒவ்வொருத்தனையும் வெறித்தனமா இருக்கானுங்க. நான் இந்த குரூப்புக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், கண்ணுக்கு முன்னாடி எவன் சிக்கனாலும் தூக்கி போட்டு மிதிப்பேன் அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுறான். இதை எல்லாரும் என்கரேஜ் வேற பண்றானுங்க. இதை பார்க்குற நம்ம ஆளுகளுக்கு லைட்டா பீதி ஆயிருது. நம்ம டீம்ல எவன்டா போய் பேசுறது அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூனியர்காரன் கவலைப்படாதீங்க பாஸ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எந்திரிக்கிறான். பட் எல்லாரும் அவனை அடக்கி உட்கார வச்சிடறானுங்க. இந்த கேப்ல ஹீரோ கெத்தா கிளம்பி போறான். இவங்களுக்கு ஒன்னும் புரியல. டேய் இவன் சும்மாவே பேசி குழப்பி விட்டுருவானேடா, இவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கெத்தா ஸ்டேஜ் மேல ஏறி எங்களோட கேங் பேர் டாங் பேங் கேங் அப்படின்னு சொல்லிட்டு அன்டிஃபீட்டட் அப்படின்னு கத்துறான். இவங்களுக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்க சுதாரிச்சுட்டு டாங் பேங் கேங் அப்படின்னு பதிலுக்கு கத்துறாங்க. சோ இவங்களோட ஃபுல் நேம் அன்டிஃபீட்டட் டாங் பேங் கேங். ஆக்சுவலா இப்ப வரைக்கும் வந்த மற்ற எல்லா கேங்கும் அவன் என்ன பண்ணுவாங்கிறத பத்தி மட்டும்தான் பேசினான். ஆனா நம்ம ஹீரோ விவரமா இந்த எம்செட் யூனியன்ல சேர்ந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்க எல்லாத்துக்குமே உறுதுணையா என்னோட கேங் இருக்குன்னு சொல்லும் போது எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அந்த பியான் வேற டாங் பேங் குரூப்பை டிபிஜி அப்படின்னு மென்ஷன் பண்றான். சரி அதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் வைங்க அப்படின்னு ஹீரோட்ட கேட்கும் போது டி அப்படின்னா ஹீரோ வந்துட்டு ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்றான். இது பெருசா யாரும் இம்ப்ரெஸ் பண்ணல. நெக்ஸ்ட் அந்த பியான்கிறவன் பி அப்படின்னு எடுத்து கொடுக்கும் போது பிகாஸ் ஃபைனலி நாங்களும் எம்செட் குரூப்போட ஒரு பார்ட் ஆயிட்டோம்னு சொல்றான். இது எல்லாருக்குமே செம்ம இம்ப்ரெசிவா இருக்கு. இத கேட்கிற நம்ம ஆளுகளே மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கானுங்க ஹீரோவை. கடைசியா ஜி அப்படின்னு சொல்லும் போது பார்ட்டி இன்னுமேல் தாண்டா ஆரம்பிக்கவே போகுது அப்படின்னு மரண மாசம் டைலாக் விடுறான். இத கேட்கிற எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகி ஆரவாரமா கத்துறானுங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ்னாலே நம்ப முடியல நம்ம கேப்டனா இதெல்லாம் பேசினதுன்னு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நல்ல பிள்ளையாட்ட வந்த ஹீரோ பார்ட்டி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும், ஆனா அந்த லாயர் யூனை பத்தி ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு ஆர்டர் போடுறான். அதை கேட்கிற சீனியர் பழக்க தோஷத்துல எஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அட பைத்தியங்களா நீங்களா வாய்விட்டு மாட்டிக்காதீங்களான்னு சொல்லும் போதுதான் சுதாரிச்சுக்கிட்டு எஸ் பாஸ் அப்படின்னு மாத்திடுறானுங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம ஆளுங்க எதுவுமே பண்ணாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு இன்னும் உட்காந்து என்னடா பண்றீங்க, அந்த லாயர் யூனை பத்தி அதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கடான்னு அனுப்பி விட்டுறான். ஸோ கண்ணாடிக்காரனும் ஜூனியரும் ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்துருக்கானுங்க. அங்க ஒரு கேங் இருக்கு. அவனுக்கு கிட்ட இந்த கேம்பிளிங் சைட் நடத்துறத பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கண்ணாடிக்காரன் பேச்சு கொடுக்கும் போது அந்த கேங்கை சேர்ந்தவன் தம்பி அப்படியெல்லாம் நம்ம நடத்த முடியாது, நடத்தவும் விடமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகேங்க லாயர் யூனா என்னமோ ஒரு பேர் கேள்விப்பட்டேன், அவர் மனசு வச்சா முடியுமா அப்படின்னு போட்டு வாங்குறான். ஆனா அந்த கேங்ஸ்டர் இருந்துட்டு நானும் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தவன் திடீர்னு கண்ணாடிக்காரனை பார்த்து ஏண்டா வயசுக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டியா, உன்னை பார்த்தா என்னை விட சின்ன பையன் மாதிரி இருக்கு, நான் 2000ல பிறந்தவன்டா. ஆக்சுவலா அந்த கேங்ல இருக்கிற அத்தனை பேரும் 2000க்கு அப்புறம் பிறந்தவனுங்க. அதனால கண்ணாடிக்காரனை சின்ன பையன் நினைச்சிட்டான் இவன். நான் 2000ல பிறந்தவன், நான் தான் இங்க இருக்கிறதுலே சீனியர், அதனால ஒழுங்கா மரியாதை குடுறா அப்படின்னு மிரட்டுறான். கண்ணாடிக்காரனுக்கும் வேற வழி இல்ல, ரோசத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு சரி நம்மளாம் செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு பேச்சை டைவர்ட் பண்ணி விட்டுறான். அதே நேரத்துல மின்னு அவர் 2 பேர்த்த புடிச்சு வச்சு ஏதாவது டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனா இவ பேசுற பேச்சையும் அவ பாடி லாங்குவேஜையும் பார்க்கும்போது அந்த 2 பேர் பயந்து போயிடுறானுங்க. இப்ப சீனியரை பார்க்கணுமே, சிவனேன்னு சோஃபால ஒரு பெருசு உட்காந்துட்டு இருக்கு, அது பக்கத்துல வந்து உட்கார்றாரு. ஏங்க இங்க 97 ஒரு கேங் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னு கேட்கும் போது நானும் அதுல ஒரு மெம்பர் தான் அப்படின்னு இந்த பெருசு சொல்லுது. சீனியர்னாலேயே நம்ப முடியல. ஏங்க 97ங்கிறது 97ல பிறந்தவனுங்களா இல்ல 97 வயசுல இருக்கிறவனுங்களா அப்படின்னு ஓப்பனா கேட்டுறாரு. அப்ப அந்த பெருசு இருந்துட்டு இல்லைங்க இங்க பாருங்க போர்டு, இதுதான் 97 கேங்கு, நான் 97ல தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சீனியருக்குலாம் செம கோவம் வந்துருது. 3 தலைமுறையை பார்த்த முக்காக்கல்டு மாதிரி இருக்கான், இவன் 97ல பிறந்திருப்பானா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு.
ஏங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு வயசு 27 தான் ஆச்சா அப்படின்னு கேட்கும் போது, ஐயா எனக்கு இன்னும் பர்த்டே வரலீங்க, 26 தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பெருசு சொல்லிட்டு சரக்கையும் எடுத்து கொடுக்குது. இதுல ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம சீனியருக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன்னா இவர் 2K கிட்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த ஆள் 97 இருக்கும்போது நம்ம 2K கிட்டா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லடா அப்படின்னு மனசை தேத்திக்கிறான். அதே டைம்ல ஹீரோ கூட அந்த ஸ்டேஜ் மேல ஏறி பேசினா பாத்தீங்களா பியான், அவன் தான் உட்காந்துட்டு இருக்கான். தம்பி ஸ்டேஜ் மேல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ பெருமையா பேசிட்டு 2 பேரும் சரக்கு அடிக்கிறானுங்க. ஹீரோக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் ஏதோ ரசிச்சு குடிக்கிற மாதிரி பில்டப் எல்லாம் விட்டு முக்கி திக்கி திணங்கி குடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ இதுதான் சான்ஸ்னு அந்த பியான் கிட்ட, நானும் இந்த ஆன்லைன் கேம்லிங்ல நிறைய பணத்தை இழந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கண்டுபிடிச்சி இப்போ எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். நானும் இதே மாதிரி ஒரு ஆன்லைன் கேம்லிங் சைட்டை நடத்தணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்ப அந்த பியாண்ட் இருந்துட்டு, இது என்னோட கையில கிடையாது, லாயர் யூனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா, அவரு தான் டிசிஷன் எடுக்கணும், நான் உனக்கு அவரோட மெசேஜர் ஐடி தரேன், நீ அவருக்கு மெசேஜ் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவும் அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றான், ஏன்னா இவன் எதிர்பார்த்தது இதுதானே. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த பியான் கொடுத்த ஐடிக்கு இவனுங்களும் மெசேஜ் அனுப்புறானுங்க, இந்த மாதிரி எங்க கேங்கோட பேர் இது, நாங்கள் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், ஆன்லைன் கேம்லிங் சைட்ல எங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு உடனே எல்லாம் ரிப்ளை வராது, கண்டிப்பா நம்மளை பத்தி செக் பண்ணுவானுங்க. ஸோ சோசியல் மீடியால ரெகுலரா 2 போஸ்டாவது டெய்லி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா சீனியர் இருந்துட்டு 2 போஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ அப்ப டெய்லி 3 போஸ்ட் போடுங்கன்னு சொல்றான். இந்த கிறுக்கங்கிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, சார் 2 போஸ்டே நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகே, என்னை எகுத்து பேசுறதை விட்டுட்டு நடக்கிற வேலையை பாருங்கப்பா அப்படின்னு வித்தியாசமா நடந்து போயிட்டு இருக்கா இவன். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப மின்னுதான் சொல்றான், டே அவன் இன்னும் கேப்டன் இல்லடா பாஸ்ங்கிற மாதிரியே நினைச்சு சுத்திட்டு இருக்கான், அவனை கண்டுக்காம விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறா. இவனுங்களும் வெயிட் பண்ணி நாள் தான் போகுதே தவிர எந்த ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க லஞ்சு சாப்பிடலாம்னு அப்பதான் எடுத்து வாயில வைக்க போறாங்க, யாரோ இவங்க ஆபீஸ் டோரை தட்டுறாங்க. நம்ம ஆளுக்கு திரும்பி கூட பார்க்கலையே, இது லஞ்ச் அவர்ப்பா போயிட்டு அப்புறமா அப்படின்னு சொல்லும் போது, நான் பிசினஸ் பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. தம்பி நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் லஞ்சில் கையை வச்சுட்டா அண்ணன் எந்திரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீரவசனம் எல்லாம் பேசுறானுங்க. சரி உன்னோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கும் போது கையில ஒரு விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு என்னோட பேரு லாயர் யூன் அப்படின்னு சொல்றான். இவனுக்குலாம் தூக்கி வாரி போடுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.